கமகமான சுவையா ஒரு பிசிபேலாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது 2 பச்சை மிளகாவை நறுக்கி இதில் சேர்த்து வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். மூணு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி இதோட இப்போ சேர்க்கலாம். இது நல்லா வதக்கலாம். பிசிபேலாபாத்துக்கு நம்மளே ஒரு பொடி செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 5 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 4 பல்லு பூண்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை கொஞ்சம் வதக்கலாம். நான் இதில் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்து இதை நம்ம குக்கரில் இப்போ சேர்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் இப்போ நம்ம சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் அடங்கினதும் இதை ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டியால் லேசாக இதை கிளறி விடுறோம். இது கொஞ்சம் ஆற ஆற கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நெய்யில் முந்திரியை போட்டு வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, கமகமன்னு சுவையான ஒரு பிசிபேலாபாத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.